கோவில் தீர்த்தத்துக்கு போகணும். இந்த கோவிலில் இந்த சாமியை கும்பிட்றதுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குது. அதை நான் முதல்ல சொல்கிறேன். நீங்கள் இப்போ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா குளிச்சுட்டு ரூம்லேருந்து கிளம்பி சுவாமியை போய் தரிசிக்க போவோம். ஆனால் இங்கே முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நலதீர்த்தம் அப்படின்னு ஒரு நல்ல ஆர்ச் போட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த நலதீர்த்தத்தை அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே தான், நடக்கிற தூரத்தில் தான் இருக்கும். அந்த நலதீர்த்தத்தை போய் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கோவிலுக்கே வருவீங்க. நலதீர்த்தத்துக்கு இந்த ஆர்ச் உள்ளார நீங்கள் நடந்தோடனே 2 பக்கமும் நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் 20 ரூபா தான் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய், சீயக்காய், அது இல்லாமல் ஒரு கருப்பு துண்டு வச்சுருப்பாங்க. இதை 20 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிட்டு அந்த குளத்துக்கு போகணும். விடிய காத்தால் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கிழக்கு திசையாவோ இல்லை வடக்கு திசையாவோ நின்றுக்கிட்டு இந்த கருப்பு துண்டை எடுத்து இந்த தோலில் போட்டுட்டு எண்ணெயை வச்சுட்டு சீயக்காய் வச்சு அந்த நலதீர்த்தத்தில் 9 முறை முழுங்கி எந்திரிக்கணும். என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான், இது மனசு சார்ந்த விஷயம், நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதனால் உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் சரிதான், இல்லை உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் இந்த 9 முறை குளித்து எந்திரிச்சோன்னே அந்த நீங்கள் உடுத்திருக்க உடை இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே அங்கே டஸ்ட்பின், அதாவது தொட்டியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த குளத்துல போட்டிங்கன்னா அந்த குளத்தினுடைய சுகாதாரம் ரொம்ப கெட்டு போயிடும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அந்த பழைய துணிகளை, உடுத்திருக்கிற துணிகளை குளத்துல போடாதீங்க. குளத்துல போடாமல் அங்கே நிறைய பெரிய பக்கெட் மாதிரி நிறைய தொட்டியாக வச்சுருப்பாங்க, அதில் போடுங்க. பெண்களுக்கு பக்கத்துலேயே அந்த கோவிலுக்கு அந்த குளம் இருக்கு இல்லையா, நலதீர்த்தம், அந்த நலதீர்த்தத்தை ஒட்டியே உடை மாற்றும் அறை இருக்குது. நீங்கள் அங்கே போய் இந்த 9 முறை நல்லா தலையை முக்கி எழுந்திரிச்சிட்டு உங்கள் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டிட்டு புது ட்ரெஸ்ஸு, வேறு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த ஈர துணியை கொண்டு அந்த தொட்டியில் போட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் அந்த நலதீர்த்தத்தினுடைய ஒரு பக்கத்தில் என்ன இருக்குன்னா, விநாயகர் இருப்பார். அந்த விநாயகருக்கு நலன் களி தீர்த்த விநாயகர் அப்படின்னு பேர். அங்கேயே பைரவரோட கோவிலும் இருக்குது. அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு அங்கே தேங்காய் கொடுப்பாங்க. அந்த தேங்காயை வாங்கி மேலே சூடம் வச்சு நல்ல உங்கள் இதை தலையை சுற்றிட்டு அங்கேருந்து முன்னாடி ஒரு சவர் மாதிரி இருக்கும், அந்த சவரில் அடிக்கணும். நீங்கள் தூக்கி அடித்து அந்த தேங்காய் செதறி போகும். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள்லாம் செதறி போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சனீஸ்வர பகவானுடைய கோவிலுக்கு வரணும். அந்த கோவில்லையும் முன்னாடி ஒரு ஆர்ச் இருக்கும், நடபாதை இருக்கும். போனோன்னே அந்த சிவ அப்படின்னு அந்த கோவில் முன்னாடி நல்ல பெருசாக எழுதியிருப்பாங்க.